இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டடான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஆர்இசியில நமக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் சிஎஸ்சிக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவா பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு சொன்னாவே சென்னை ஜோன்ல எல்லாருமே டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காலேஜ் என்ன அப்படின்னா இந்த எஸ்விசிஇ அண்ட் ஆர்இசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், சிஇஜி, எம்ஐடி இந்த கேம்பஸை தாண்டி நமக்கு எஸ்எஸ்என்னை தாண்டி மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு காலேஜ் தான். ஸோ ஒன்று எஸ்விசிஇ சென்னையில் இருக்கு, ஆர்இசி சென்னையில் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு காலேஜினுடைய ரேங்கிங் எந்த மாதிரி இருக்க போகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, குறிப்பா ஸ்டூடெண்ட்டுடைய ரிவ்யூ எந்த மாதிரி இருக்க போகுது. நம்ம எல்லாரும் காலேஜ் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு ஜாயின் பண்றதே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். அப்போ இந்த காலேஜில் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப்ல நமக்கு சீட்டு போகிருக்கு அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் நம்ம எஸ்விசிஇ அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்கு. 1985ல வந்து இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். குறிப்பா நம்ம தமிழ்நாடுல வந்து இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ், அதுவும் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இட் ஆஃபர்ஸ் 23 யூஜி கோர்சஸும் 11 பிஜி கோர்சஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இந்த டிகிரிஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இட் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மல்டிபிள் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த கோர்சஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூட் ஆர் அக்னாலஜ்டு பை ஏஐசிஇடி, அண்ணா யூனிவர்சிட்டியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல பழமையான ஒரு கல்லூரி இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், மேனேஜ்மெண்ட்லையும் போயிட்டு தான் இருக்குது. குறிப்பா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல நம்மளுடைய மெரிட் மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு சீட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இது ஷார்ட்டா ஆர்இசி அப்படின்னு நம்ம சொல்றோம், சென்னையில இருக்கு. A++ NAC கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம NIRF ரேங்கிங்ல இது கொஞ்சம் நல்லவே ரேங்கிங் உள்ள ஒரு காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹேவிங் 8th ரேங்க் பை அண்ணா யூனிவர்சிட்டி, த காலேஜ் ஹாஸ் சைன்ட் ஓவர் 15 MOUs வித் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் கூடயும் ஃபார் அகாடமிக் டெவலப்மெண்ட்ஸ். இட் இஸ் ரேங்க்ட் 106th யூனிவர்சிட்டிஸ் ஃபார் தி அகாடமிக் டெவலப்மெண்ட். யா, ஸோ 106 NIRF ranking among all the engineering colleges in India. The institute is listed among the top 5 engineering colleges in Tamil Nadu. ஸோ NBA அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த NBA வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் தான். இப்போ ஒரு சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கோர்சஸ் இருக்கும், 5 கோர்சஸ் இருக்கும், 20 கோர்சஸ் கூட இருக்கும். பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நமக்கு ஒரு அக்ரிடேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த NBA அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பாஸ் அவுட்ஸ் எப்படி இருக்கு, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, ரிசர்ச் பேப்பர்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாம் பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்களா, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டக்ட் பண்றாங்க, எவ்ரிதிங், சிம்போசியம், எவ்ரிதிங் பேஸ் பண்ணி இந்த NBA அக்ரிடேஷன் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஒரு சில ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் NBA அக்ரிடேஷன் இருக்கும் பெரும்பாலும். ஸோ அந்த வகையில் நம்ம எஸ்விசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், ட்ரிபிள்இ, பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்இசியில பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், சிவில், சிஎஸ்சி டிசைன், சிஎஸ்இ இருக்கு, சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருக்கு, ட்ரிபிள்இ இருக்கு, இசி இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் இருக்கு, ஏஐடிஎஸ் இருக்கு, ஏஐஎம்எல் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிசினஸ் சிஸ்டம் இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்இசியில வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ரேங்கிங்கை பற்றி நம்ம பேசும்போது எஸ்விசி வந்து பார்த்தீங்கன்னா NAC அக்ரிடேஷன் படி A+ கிரேடு வாங்கியிருக்கிறாங்க. ஆர்இசி வந்து பார்த்தீங்கன்னா A++ கிரேடு வந்து வாங்கியிருக்கு.
NIRF ரேங்கிங்ல இது 151ல இருந்து 300, ரைட், 151ல இருந்து 200 பேண்ட் வித்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது இந்தியால. இது வந்து பாத்தீங்கன்னா 106வது இடத்துல இருக்கு இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவல்ல. ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல நமக்கு வந்து எந்த மாதிரி கட் ஆஃப் வந்து நமக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது, ஏஐடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓசி கேட்டகரியில 189 கட் ஆஃப் வந்து லாஸ்ட் டைம் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிசியில் 185, பிசிஎம் 184, எம்பிசி 182, எஸ்சியில் 169, எஸ்சிஏல 154 அண்ட் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 147ல கட் ஆஃப்ல ரேஞ்சில் போயிருக்கு. இது ஏஐடிஎஸ்க்கு. ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 178, 68, 173, பிசிஎம்லையும் எம்பிசியில் 159 போயிருக்கு, எஸ்சியில் 140, எஸ்சிஏல 103லேயே நமக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி ஏஐஎம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 186 ஓசிலையும், பிசியில் 182, பிசிஎம்ல 181, எம்பிசியில் 180, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 155, எஸ்சிஏல 149 அண்ட் தென் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 147. ஸோ இதில் நம்ம நல்ல பெரிய விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஏஐடிஎஸும் ஏஐஎம்எலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் போயிருக்கு. பட் கம்பேர் டு ஏஐஎம்எல், ஏஐடிஎஸ்க்கு வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது இதுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் யாரும் விரும்புறது இல்லை, ரைட்? ஏன்னா பிகாஸ் எல்லாருமே டெக்னாலஜி சொல்லிட்டு போயிடுறோம். சிஎஸ் ரிலேட்டடான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பார்க்குறோம். பட் இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த வகையில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 160ல ஓசிக்கு போயிருக்கு, 156, 130, 152, 134 எஸ்சியில் இல்லை, சீட் இல்லை, எஸ்டியில் இல்லை. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 174, 155, 172, எம்பிசியில் 156 போயிருக்கு, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 134 அண்ட் இதில் இல்லை. பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 171, 158, 166, 155 எம்பிசியில், எஸ்சியில் 126 அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் 99 கட் ஆஃப்ல கூட பயோடெக்னாலஜி வந்து ஆர்இசி டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எடுத்திருக்கிறாங்க. இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து பயாலஜி குரூப் வந்து நீங்க 11th 12th எடுத்திருந்தீங்கன்னா இந்த பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெவலப்மெண்ட் தான். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்ல நீங்க பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்பிஎஸ் சிஸ்டம், பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஓசி 187ல போயிருக்கு. கிட்டத்தட்ட காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஏஎம்எல்க்கு கொடுக்குறாங்க. பிசியில் 181, பிசிஎம்ல 185, எம்பிசியில் 178, எஸ்சியில் 159.5, எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 114ல போயிருக்கு, எஸ்டியில் இல்லை. அப்புறம் சிஎஸ் டிசைன் அப்படின்னு பேசும்போது 185, கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சில் தான் போயிருக்கு. 180 தான், 178 பாருங்க, தெர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ் இல்லையா? சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ராப் பாருங்க, 162, 154, 132, 132லலாம் போயிருக்கு, 142, 131லலாம் நமக்கு வந்து போயிருக்குன்றப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கணும் சிவில் இன்ஜினியரிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து லே ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் இப்போ டிமாண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். கெமிக்கல் இன்ஜினியரிங்ல 170, 154, 157, 153, 54, 127ல போயிருக்கு. சிஎஸ் இன்ஜினியரிங் இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டடான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஆர்இசியில் நமக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் சிஎஸ்சிக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஓசியில் 191.5க்கு போயிருக்கு, பிசியில் 189ல போயிருக்கு, பிசிஎம்ல 187.3ல போயிருக்கு, எம்பிசியில் 185 போயிருக்கு, எஸ்சி 169லையும், எஸ்சிஏ வந்து 146ல நமக்கு வந்து போயிருக்குன்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதே மாதிரி நமக்கு இசிஇ அந்த ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ட்ரிபிள்இ விட இசிக்கு வந்து ரொம்ப அதிகமான, ஆஃப்கோர்ஸ் சிஎஸ்க்கு அடுத்து நம்ம இசி தான் அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஓசி 188, பிசி 184, பிசிஎம் 184, எம்பிசி 178, எஸ்சி 164, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 161ல போயிருக்கு. ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 181, 177, 178, 168, 151 அண்ட் தென் ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 173, 167, 159, 150, 139ல நமக்கு போயிருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம். 188.5, 185, 186, 184 எம்பிசிலையும், எஸ்சியில் 158, எஸ்சிஏல வந்து 135,
எஸ்டியில் 153 பாருங்க ரொம்ப செம்ம ஹைக்கில் போயிருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பயோ ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் ரொம்பவே கொஞ்சம் டல்லாக தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மெக்கட்ரானிக்ஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஒரு யூனிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட், குறிப்பாக பசங்க விரும்பி பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஓசியில் 176, பிசியில் 172, பிசிஎம்ல 170, எம்பிசியில் 166, எஸ்சியில் 127, எஸ்சியில் 115 வந்து போயிட்டு இருக்கு. சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான மார்க் 187, பிசியில் 184, பிசிஎம்ல 185, எம்பிசி 180, எஸ்சியில் 155, எஸ்சியில் 133 அப்படின்னு சொல்லி நமக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஏஎம்எல், அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரைட். ஸோ 183 இதை நம்ம பார்த்துட்டோம் ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கு. பிஸ்னஸ் சிஸ்டம் எல்லாம் நம்ம பார்த்த ஒரு டேர்ம் தான் ரைட்டா இது. ஸோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 174, 163, 144 நமக்கு வந்து மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 160, 150 இருந்தது அப்படின்னா நமக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பேசி ஆகணும். அடுத்து எஸ்விசிஇ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. பட் தேர் ஆர் சர்டைன் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கவனிக்கணும். காலேஜ் கோட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரே பேரில் 2-3 காலேஜ் இருக்குது. ஒரு எஸ்ஏ மாறிடுச்சுன்னா காலேஜ் மாறிடும். ஸோ இந்த நேம்லேயும் இன்னும் 2-3 காலேஜ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஆவரேஜ் காலேஜ் தான். இந்த காலேஜ் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ காலேஜ் கோடை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ ஏஐடிஎஸை பொறுத்த வரைக்கும் 187. ஸோ எஸ்விசிஇ ஆர்இசிலையும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏடிஎஸ் 187, பிசி 185, 183, 183, 163, 95ல நமக்கு எஸ்சிஏல போயிருக்கு ஏஐடிஎஸ்க்கு. அடுத்து பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 177, 179, பிசியில் 170, பிசிஎம்ல 153, எம்பிசியில் 162, எஸ்சியில் 143க்கு வந்து நமக்கு போயிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் 160, 150, 130 அந்த ரேஞ்சில் போயிருக்கு. கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் 170, 160, 170. அப்போது கெமிக்கல் எடுத்திங்கன்னா ஒரு 170 இல்லை 165 அபோவ் இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் வேற லெவல். ஸோ 190.5, 188 பிசி, 188 அகெயின் எம்பிசி சார் பிசிஎம், எம்பிசி 186, எஸ்சி 169, எஸ்சி 171, எஸ்டியில் 153. ஸோ இந்த சிஎஸ்சி மட்டும் எல்லா காலேஜ்லையுமே கொஞ்சம் பயங்கரமான ஹைப் இருக்கிற ஒரு டேர்ம் அப்படின்றது நமக்கு சந்தேகம் கிடையாது. அடுத்து இசிஇ ட்ரிபிள்இ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு வந்து 187 இருக்குது. ஸோ ட்ரிபிள்இ 182. பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 185 ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. பிசிஎம்லையும் அகெயின் 180 ரேஞ்சில் தான் இருக்குது. எம்பிசி எதுக்கு இசி ட்ரிபிள்இ அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு சொல்கிறேன். எம்பிசிலையும் பார்த்தீங்கன்னா 180 ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இந்த ட்ரிபிள்இ மட்டும் கொஞ்சம் டவுனில் இருக்குது, 170 தான். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, இங்கே 144, இங்கே 160. எஸ்சியில் 164, 120ல் போயிருக்கு எது ட்ரிபிள்இ. அண்ட் தென் 131ல் வந்து போயிருக்கு என்னது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 போயிருக்கு, இங்கே கிடையாது, இங்கே 125ல் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டாப் ஒரு திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 170 ரேஞ்சில் இருக்குது, இது 160 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது மெக்கானிக்கல் வந்து கொஞ்சம் ஹைப்பில் இருக்குது ரைட். பிகாஸ் இந்த எஸ்விசியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 171, 146, எம்பிசியில் 150, 165, 153, அரௌண்ட் 150 ரேஞ்சில் தான் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 150, 130 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் நமக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. 128, 105, 109 ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விசியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது 46 லட்சம் வந்து கொடுத்துருக்குறாங்க லேக் பெர் ஆனம் ரைட். ஸோ மினிமம் எல்பியை வந்து பார்த்தீங்கன்னா 5.7 லேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்இசி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வந்து திஸ் இஸ் தி ஆவரேஜ். ஸோ லீஸ்ட் பேக்கேஜ் வந்து 8லேருந்து 3.5 வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆக்சுவலி இங்கே 4 வரும், 48 சிமிலர் தான் ரைட், சிமிலர் தான். பட் இதில் லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க, அதில் லீஸ்ட் வந்து 5.7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்விசிஇ அண்ட் தென் ஆர்இசியோட ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்விசிஇ 4.2 கொடுத்துருக்குறாங்க,
இது ஆர்இசி வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஃபேக்கல்ட்டி 4.2, இங்கே 3.7 சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே 4.3, இங்கே 4. அக்கமடேஷன் இங்கே 3.7, இங்கே 3.3. சோஷியல் லைஃப் இங்கே 4, இங்கே 3.3. பிளேஸ்மெண்ட் 4.1, இங்கே 3.2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேட்டிங் வந்து நம்ம ஒரு அப்சர்வேஷனில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு தடவை காலேஜை விசிட் பண்ணுங்க. காலேஜை விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பமாக இருக்குன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, சீனியர்ஸை கேளுங்க. இன்ஸ்டன்ட் ஸ்டாஃபை கேட்கறதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா they will say the review about the college. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டேட்டாஸை கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காலேஜை விசிட் பண்ணி ஜஸ்ட் கூகுள் இட் ஆர் யூ ஜஸ்ட் கோ லைவ் இன் டு தட் காலேஜ் அண்ட் தென் ஆஸ்க் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ராக்ட் பண்ணுங்க. then you will come to know, because your 4 years you are going to invest there. The 4 years will change your life. So which is better அப்படின்றது நீங்கள் அந்த ஃபீல்டில் இறங்கி போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 4 வருஷம் லைஃப்பை மாற்ற போகிறீங்க, ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த காலேஜை போய் பார்க்க மாட்டீங்களா என்ன? யுவர் லைஃப் இல்லையா? ஸோ தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.